இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மரா, கார்த்திக்கு லோன் வாங்குறதுல எதுவும் பிரச்சனையா? ஏன் இல்ல, நாம லோனை பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பதட்டமாவே இருக்காரு. அந்த பேச்சு எடுத்தாலே பேனிக் ஆகுறாரு. ஒருவேளை அவர் பேர்ல எதுவும் கடன் வாங்க யோசிக்கிறாரோ? அவன் அப்படி யோசிக்கிறாளெல்லாம் இல்லை. சரி, எதுக்கு டவுட்டு? நம்ம அவன்கிட்டயே கேட்டுருவோம். இல்ல வேணாம், எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட கேட்டு மனசு சங்கடப்பட போறாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க கூடாது, உடனே கேட்டுறணும். இல்ல நீ லோனை பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுற, அதனால கேக்குறேன். ஏய், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடா. கிடைச்சா நல்லதுதான். கிடைக்கலைங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நீ ஏன் அப்படி நினைச்ச? டேய், நான் எதுக்கடா உன்னை அப்படிலாம் பிரிச்சு பார்க்க போறேன்? லோனுக்கு இவங்க முடியாதுங்கிறாங்க. இதுக்கப்புறம் புஷ் பண்ணி கேட்டாலும் ப்ராசஸிங் டைம் தாண்டா நமக்கு அதிகமாகும். டேய், தீபாவளிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில சரக்கெல்லாம் எடுத்து கடையை நல்லா டெவலப் பண்ணோம்னா நல்ல வியாபாரம் பார்க்கலாம்டா. நமக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண ஆள் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில எல்லாம் அலையணும்? அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணுமே கிடையாது. டேய் மாறா, எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? டேய், நீ எதுவுமே பண்ணலனாலும் என்னோட தம்பிடா. கார்த்தி, சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு? இல்ல கார்த்தி, நான் தான் தப்பா யோசிச்சுட்டேன். விடு, பரவாயில்ல, போலாம். பிருந்தா, வெளியில பழைய பேப்பர் வாங்க ஆள் வந்திருக்கு, கொஞ்சம் அங்க போய் நிக்கிறியா? சீக்கிரம் போ. அப்புறம் வேண்டாத பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு, அதையும் சேர்த்து போட்டுரு, சரியா? வலிமா, கொஞ்சம் டீ போடுறீங்களா? குடிக்கலாமே, இரு வைக்கிறேன். என்னடி பாத்துட்டு இருக்க? போடி, வெளிய ஆள் நின்னுட்டு இருக்காங்க. ரொம்ப தலைவலிக்குது வலிமா, கொஞ்சம் சீக்கிரம். வெச்சிட்டேன்டா, ரெண்டு மட்டும் வாய் மூடிட்டு இருக்க. இப்ப சொல்ல, என்ன சொல்லணும்? என்னடி? நான் கேட்டதுக்கு இப்பதானே காஃபி குடிச்சேன், சாப்பிடுற நேரத்துல எதுக்கு டீன்னு திட்டுச்சு. இப்ப நீ சொன்னதும் ஒண்ணு சொல்லாம சைலண்டா இருக்கு. ஏண்டி, நான் எப்படி உன்னை திட்டினேன்? இப்பதானே காஃபி குடிச்ச, மறுபடியும் எதுக்கு டீன்னு கேட்டேன். கேக்குறதுக்கும் திட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு? எனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? இப்ப என்ன, டீ தானடி வேணும்? இரு போட்டு தரேன். ஒன்னும் தேவையில்ல, மேடம் எனக்கு வேலை சொல்லிருக்காங்க, நான் அதை போய் பாக்குறேன். கண்மணி, உனக்கும் டீ வேணா போட்டு குடி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா குடிச்சுக்கிறேன் வள்ளியம்மா. ஏய் வீரா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். உன் வண்டியில என்ன சொல்ற? ஆமாடி, நல்ல வேலை நான் அங்க இருந்ததுனால சமாளிச்சேன். இல்லனா இந்நேரம் நாங்க உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து பாத்துருக்கணும். இது பாரு, நீ எது பண்றதா இருந்தாலும் பாத்து பண்ண, இப்படிலாம் ரிஸ்க் எடுக்காது, சரியா? அவள திருந்தவே மாட்டா போல. உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா. ஓ, ஒன்னும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷியா? சரி, அப்ப நான் கேட்கலாமா? ஏதோ என்ன உன் அம்மா மாதிரின்னு சொல்வியே, அதனால என்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மா இல்ல வள்ளியம்மா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டுல எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்ல. எல்லாருமே என்ன ரெண்டாம் பட்சமா தான் நடத்துறாங்க. நானும் எவ்வளவுதாம்மா பொறுத்து போறது? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பிருந்தா, எனக்கு புரியுது. நீங்க 3 பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் சமமான மருமக தானே? ஆமா வள்ளியம்மா, உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் உங்களுக்காக உழைச்சு இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக நமக்காகன்னு அவ ஓடிட்டே தானே இருக்கா. அப்படிப்பட்டவ ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னா அந்த வார்த்தை மேலயும் எங்களுக்கு மரியாதை வருது. அவ சொல்றதை கேட்கணும்னு தோணுது. எல்லாத்த விட அவ சொல்றதெல்லாம் சரியா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் தாங்க தானே செய்வாங்க. இருந்தா ஒரு வீட்டுக்கு மருமகளா ஆயிட்டதுனால மட்டும் அந்த வீட்டுல அவளுக்கு எல்லா மரியாதையும் கிடைச்சிடாது. அதை உணர்ந்து
அவ நடந்துக்கும் போதுதான் அது கிடைக்கும். கண்டிப்பா உனக்கும் ஒரு நாள் இதெல்லாம் கிடைக்கும் பிருந்தா. கொஞ்ச நாள் ஆகும், வருத்தப்படாத. அப்புறம் பாரு, உன்னையும் இந்த வீட்ல எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, உன் பேச்சையே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் உங்க அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வேணாம். நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப, சிரிச்சுக்கிட்டே இரு. சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும்னு சொல்றாங்களா? அப்ப நான் சம்பாதிக்கலன்னு குத்தி காட்டுறாங்களா? நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாவப்பட்ட கணவனுக்கு நீதி வேண்டும், பாவப்பட்ட கணவனுக்கு நீதி வேண்டும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். மனைவியால் கைவிடப்பட்ட கணவனுக்கு நியாயம் வேண்டும், மனைவியால் கைவிடப்பட்ட கணவனுக்கு நியாயம் வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாவப்பட்ட கணவனுக்கு நீதி வேண்டும், பாவப்பட்ட கணவனுக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். மனைவியால் கைவிடப்பட்ட கணவனுக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாவப்பட்ட கணவனுக்கு நீதி வேண்டும். நியாயம் வேண்டும். மனைவியால் கைவிடப்பட்ட கணவனுக்கு நியாயம் வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். இருங்கடா விஜய், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். உன்கிட்ட எனக்கு நியாயம் வேணும்டா விஜய். என்ன சேர்த்துக்கோ விஜய், ப்ளீஸ் என்ன சேர்த்துக்கோடா. சிங்கப்பல்லு ரியாக்ஷன் இல்ல. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். ஏய், என்னடி இது கூத்து? நம்மள வெறுப்பேத்தனோடனே வந்திருக்காமா. எல்லாம் அந்த மாறனோட வேலையா தான் இருக்கும். என்ன மேடம், ஏற்பாடுலாம் பலமா இருக்குதா? பாவம் மேடம், உங்களை நம்பி வந்துட்டாரு, அவரை கை விட்டுறாதீங்க. டேய், நம்புறவங்களை கைவிடுற பழக்கம் விஜயோட ஹிஸ்டரியில கிடையவே கிடையாது. அதெல்லாம் சேர்ந்து நல்ல குடும்பம் நடத்துவான். என்ன விஜய்? பாலாஜி, என்னையா வாள் அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கா? நீ பேசாமறியா, நான் பாத்துக்கிறேன். என்னத்துல என்னையா பாத்துக்க? எங்களை அடிக்கிறது பாத்துக்கா? ஓயா அண்ணே, ஒண்ணு செஞ்சிடாதீங்கண்ணே. கிளம்புடா. போயிட்டானுங்க. அடப்பாவீங்களா? என்ன நடக்க போகுது? யோ, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஏஞ்சி போடா. என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா நான் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். உடல் மண்ணுக்கு, உயிர் என்னோட சிம்பிள கடி பம்பா விஜய்க்கு. அட 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 அட, சூப்பர் யா சகல. தேங்க்யூ சகல. இத்தனை நாள் இந்த உலகத்திலே நான் தான் சிறந்த காதலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் சகல, நீ அந்த இடத்த புடிச்சிட்டியா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இவனுங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, எல்லாம் டம்மி பீஸுங்க. ஏண்டா, நான் இருக்கும்போது என் சகல மேல கை வச்சிருவீங்களா? எங்க வெய் பாப்போம்.